அம்மா இங்கேயாவது இருக்க என்னன்னு தெரியலையே. அம்மா, அம்மா, அக்கா. வாடா தம்பி. அக்கா, அம்மா எங்கக்கா? வீட்டுல ஆளையே காணோம். இங்கே வந்துச்சு. அம்மாவே வந்துருச்சு. ஏமா சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? மனசு சரியில்லை, வந்துட்டேன். ஏமா நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வரீங்க? எங்க போனீங்க, என்ன பண்ணீங்கன்னு தெரியாம பயந்தே போயிட்டு தெரியுமா? நான் தான் சொன்னேன்லம்மா, தம்பி எல்லாம் அந்த மாதிரி இல்லைன்னு. நீ தான் பேச்சே கேட்கல. பாத்தியா, உன்னை காணணும்னு தவிச்சு போய் வந்துட்டான். சரி வா தம்பி, சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிடுவ. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. மகாவுக்கு காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாங்க என்னன்னு வந்து பாருங்க. கூட பையன் எனக்காக வரல, அந்த பொண்ணுக்கு உடம்பு செல்லன்னு தான் கூப்பிட்டு போறதுக்கு வந்திருக்கான். என்னடா சொல்ற? காய்ச்சல் நெருப்பா கொதிக்குதா? நல்லா தானே இருந்துச்சு அந்த பொண்ணு. என்னன்னு தெரியலக்கா, திடீர்னு அப்படி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வாங்க என்னன்னு வந்து பாருங்களே. சரிடா தம்பி, இரு, நான் அந்த கதவை மட்டும் பூட்டிட்டு வந்துடுறேன், போலாம். சரிக்கா. இப்ப கூட நீ எனக்காக வரல, அப்படிதானே சந்தோஷ்? ஏமா நீ வேறமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நடத்தியா? நடத்து நடத்து. கதவு சாத்தியாச்சு, வாங்க போவோம். எங்கடி கிளம்பிட்ட? அத்தை, மகாவுக்கு உடம்பு சரியில்லையா அத்தை? அதான் என்னவோ ஏதோன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை. ஆமாண்டி, ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. நீ நேத்து போயிட்டு ஆடி அசைஞ்சு நைட்டு 10 மணிக்கு வந்த. இன்னைக்கு விடிஞ்சு விடியாம கிளம்புற. வீடு நினைச்சுக்கிட்டியா இல்ல வேற எதுவும் நினைச்சுக்கிட்டியாடி நீ? அது இல்லத்த, மகாவுக்கு உடம்பு சரியில்லாத்த. அந்த பொண்ணுக்கு என்ன ஏதுன்னு வேற தெரியல, அதான் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. பார்த்துட்டு உடனே வந்துருவேன் அத்தை. நீ உடனே வர லட்சணம் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அர்த்த ராத்திரியில ராத்திரி கோடாங்கி மாதிரி வந்து 12 மணிக்கு கதவை திட்டுவேன். நான் உனக்கு கதவை திறந்துட்டு விளக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்தா? நேத்து நீ அங்க போய் ஆடி தெரிஞ்சுட்டு வரவும் தாண்டி பக்கத்து வீட்டு கறி குழம்பு கொடுத்தான்னு சாப்பிட்டு எனக்கு பிரஷர் தூக்கி இப்ப ஆஸ்பத்திரி செலவு கொட்டிட்டு வரோம். மறுபடியும் இப்ப ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கியோ? ஒழுங்கா வீட்டுக்குள்ள போய் சேரு. என்ன தாச்சி இப்படி பேசுற? எங்களை பத்தி உனக்கு தெரியாதா? கட்டி கொடுத்தோம்னா வாழ விடணும். இப்படி வாழ விடாம சும்மா வரிசை கட்டிக்கிட்டு வந்தா அப்புறம் எப்படி? என்னங்க உங்க அம்மா இம்புட்டு பேசுறாங்க, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க. எங்க அம்மா சொல்றதுல என்ன தப்பு? அது நேத்து ஒழுங்கா இருந்து நீ சமைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு எதுக்கும் இல்லாம நல்லா இருந்திருக்கும்ல. நீ பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற ஒடியாடுற. எங்க அம்மாவை உன்னைய நம்பி தானே விட்டுட்டு போறேன். அதுக்கு ஏதாவது ஒண்ணா நான் என்ன பண்ணுவேன்? எனக்குன்னு இருக்கிறது அது ஒண்ணுதானே. என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? அந்த பிள்ளைக்கு காய்ச்ச கொதிக்குதுங்க, நெருப்பாட்டம். என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. ஏண்டி உனக்கு சொன்னா புரியாத? உன் மாமியார் கறியை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அவளுக்கு ஒரு இருந்து பணிவிட செய்வியா, அதை விட்டு ஓடுறா ஓடு. நீ எங்கிட்டு போகாம வீட்டுக்குள்ள போடி. சரிக்கா நீ இரு, நான் அங்க போய்க்கிறோம். ஆமாமா நீ இரு, நாங்க போய் பாத்துக்கிறோம். பாத்ரூம்ல தண்ணியை ஊத்தி வச்சியா? ஊத்தி வச்சிருக்கேன். ஊரை சுத்துறதுன்னா இந்த ஆச்சின்னு ஓடிடுவ. ஊரை சுத்த கூடாதுன்னு சொன்னா மூஞ்சி அப்படியே உம்முன்னு 7 மாதத்துக்கு நீட்டி வச்சுக்க. சரியான ஊர் சுத்தி உண்ணாமல நல்லா வந்து சேர்ந்துருக்கு பாரு நமக்குன்னு. என்னங்க நில்லுங்க. என்ன என்னங்க, இப்பதான் அத்தையை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்தாச்சு இல்லைங்க. நான் போயிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேங்க. பாவங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பிச்சுட்டால என் தலை மறையுமான்னு தான் பாப்பா. உடனே அவன்கிட்ட அதை தான் சொல்லி கிளம்பிடுவா. யாரு உனக்கு சொல்றது புரியலையா? என்னங்க, நாளைக்கு நமக்கே ஒண்ணுனாலும் அவங்க தானங்க வந்து நிப்பாங்க, புரிஞ்சுக்கங்க. போயிட்டு உடனே வந்துடுறேங்க. இன்னைக்கெல்லாம் தங்க கூட மாட்டேங்க. அனுப்பலன்னா மூஞ்ச 7 மாதத்துக்கு நீட்டிக்குவ. சரி போயிட்டு உடனே வந்து சேரு போ. சாப்பாடுலாம் ஆக்கி வச்சியா? எல்லாமே ஆக்கி வச்சுட்டேங்க. அத்தைக்கு கஞ்சி கூட வச்சுட்டேங்க. நீங்க சாப்பாடு மட்டும் போட்டு கொடுத்து மாத்திரை மருந்து கொடுத்து அத்தையை படுக்க வச்சிருங்க. நான் உடனே வந்துடுறேங்க. டக்குன்னு போயிட்டு வா. இதா போயிட்டால அதை இதுன்னு சொல்லி என் பையன் மனசை மாத்திடுவா. இவளெல்லாம் என்னத்தை தான் சொல்லி திருத்துறதுன்னு தெரியலப்பா. ஏண்டா நீ என்கிட்ட ஒண்ணு பேசு, உன் பொண்டாட்டிய பார்த்தா ஒண்ணு பேசு. ஏமா நான் யார பார்த்தும் புது பேச்சு பேசல. உடம்பு முடியல போயிட்டு வரா. உன்னை பக்கத்துக்கு தான் நான் இருக்கேன்ல. வேலை வெட்டிக்கு போயிடாத. வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிச்சு ஒரு கோட்டை எதுவும் கட்டிடாத. இப்படியே இரு காலம் முழுக்க. அவளை அங்க இங்க அனுப்பிக்கிட்டு நீ பணிவிட பண்ணிக்கிட்டு எல்லாம் எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்குங்க பாரு. தலை எழுத்து. நம்ம மனுஷன் நினைச்சிட்டாங்களா இல்ல வேற எதுவும் நினைச்சிட்டாங்களானே தெரியல. மாட போய் என்ன கூட்டிட்டு போய் விட சொல்றாங்க. ஊர்ல பாக்குறவங்க என்னை எப்படி மதிப்பாங்க? வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட உறுப்பினர் நானு. இப்படி இருந்தா என்னை எவனும் மதிப்பானா? இதை என் வீட்டுல சொன்னா என்னை கழுவி ஊத்துது என் அம்மா. என்ன பண்றது? இவங்க கிட்ட ஒரு வாய் சோறு வாங்கிட்டீங்கன்றதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. மொரவாசம் முத கொண்டு பண்றதா இருக்கு. சாணி அலி போட்டு வாசம் வலிச்சு பொம்பளை புள்ள பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது இது? யாரு? நம்ம கதிரா படுத்திருக்கான். இவன் வேலைக்குல போறேனா? லட்சுமி கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இரு சரியா? நான் போயிட்டு உடனே வந்துருவேன். எங்கிட்டும் போயிடாத.
கதிரே 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 வாராசு என்னடா வேலைக்கு போயிருப்பேன்னு பார்த்தா இங்க படுத்திருக்க மனசே சரியில்லடா. ஏண்டா எல்லாம் கேள்விப்பட்டேன்னா நீ வேலைக்கு போயிருப்பேன்னு நினைச்சுதாண்டா வீட்டு பக்கமே வரல. சரி எந்திரி, ஏன் இப்படி படுத்தே இருக்கிற? காய்ச்சலா? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காய்ச்சல அடிக்கல, அப்புறம் ஏன்டா இழுத்து போத்தி படுத்தே இருக்கிற? எந்திரிடா. இல்ல மச்சி, மனசே சரியில்லை, அதான். இப்படியே இழுத்து போத்தி படுத்து கிடந்தீன்னா மனசு சரியில்லாம தான் இருக்கும். வெளிய எங்கிட்டாவது போயிட்டு வரலாம் வா. இல்லடா, நான் வரலடா எங்கேயும். யாரு சொன்னா கேளு. சாப்பிட்டியா என்ன? இப்பதான்டா சாப்பிட்டேன். அதானே, என்ன நடந்தாலும் சரி சோறு திங்கிறதுல மட்டும் குறைய வைக்க மாட்டீங்கடா. நீ வேறடா, கம்முனு போடா. ஏன்டா மறுபடியும் இழுத்து போத்திட்டு இருக்கனா அடி வெளுத்து போடுவேன். முதல்ல வாடா. ஏய், நீ ஏன்டா பாடா படுத்துற? ஏய், வெளிய எங்கேயும் போயிட்டு வரனா வாடா. நான் லட்சுமியை கூட்டிட்டு வந்திருக்கேன்டா. அதுக்கு என்னன்னே தெரியல, 2 நாளா வயித்தாலையா போய்கிட்டு இருக்கு. வாடா, ஆஸ்பத்திரி வரைக்கும் போறேன். துணைக்கு வா, அப்படியே உனக்கும் கொஞ்சம் அங்க இங்கேயும் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. பாத்தியா, உன் இதுக்கு என்னை ஊருகா ஆக்க போற பாத்தியா? நான் இவளை கண்டுபிடிச்சிட்டானே. சரி மச்சி, அதெல்லாம் விடு. வா, போயிட்டு வருவோம். ஏய், நான் எங்கேயும் வரலடா. டேய், இப்ப வாடான்றேல, வா. ஓ, இவன் வேற பாடா படுத்துறான்டா சாமி. ஆவண்டா லட்சுமி, வாடா. சரி இரு, ஃபேண்ட்டை மாத்திட்டு வரேன். டக்குனு வா. படுக்கையில தான் இருக்கல, எந்திரிச்சாலாடா? இல்லக்கா, காஃபி வச்சு கொடுத்தேன், அது குடிக்க சொல்லி அவ்வளவு தூரம் சொல்லி தான் குடிச்சது. இன்னும் படுத்துதான் இருக்கும் போலக்கா. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். கல்யாணம் ஆகி முழுசா ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள பையன் பொண்டாட்டியே தாங்குன்னு தாங்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நம்ம மேல பாசம் போயிடுமோ என்னமோன்னு. மகா மகா, பெருப்பாட்டம் தான் கொதிக்குது. ஏண்டா, இப்ப டாக்டர் வந்திருப்பாரா? வந்திருப்பது. சரி, அப்பனா உடனே கிளம்புவோம். நேரம் தாழ்ந்து போனோம்னா அப்புறம் எல்லாம் கூட்டமாயிடும். அப்புறம் போயிட்டு டக்குன்னு வரவும் முடியாது. பிள்ளைக்கு காய்ச்சல் வர ரொம்ப நெருப்பாக கொதிக்குது. மாமா நம்மளையும் நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காரு. நீ முதல்ல போய் ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணு. ஆட்டோவுக்கு சொல்லிட்டு தாக்கா வந்தேன். ஏக்கா, முதல்ல மகாவை எழுப்புக்கா, படுத்தே இருக்குது, முதல்ல எழுப்பு. சரிடா தம்பி. மகா மகா, எந்திரிமா. முடியல. காய்ச்சல் வந்திருக்குல்ல, அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் சரியாயிடும். ஆஸ்பத்திரிக்கு போவோம். அந்த வண்டியும் வந்துருச்சுமா. எந்திரிமா. எங்கேயும் வரல. மகா எந்திரி. மகா எந்திரி, முதல்ல எந்திரிச்சு உக்காரு. சும்மா வரலன்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரி. படுக்கையிலே படுத்துக்கிட்டே இருந்தா அப்படிதான் இருக்கிறதுக்கும் உடம்ப போட்டு ரொம்ப அழுத்திவிடும். ஏம்மா, தலையெல்லாம் சீவி விடணும். இந்த பொட்டு பவுடர்லாம் எடுத்துட்டு வாமா. இந்த தலையை சீவி கூட்டிட்டு போவோம். இருக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். பெரு வயிற்றுல ஊசி போட்டா உனக்கு தான் சேராது மகா. கொஞ்சோண்டு சோறு போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்றியா? இல்லை, எனக்கு எதுவுமே வேணாம், முடியல. எதுவும் வேணாம்னு சொன்னா எப்படிமா? அக்கா இந்தாக்கா. குடுத்தம்பி. சரி, நீ வெளியே போ, நான் கிளப்பி கூட்டிட்டு வரேன். சரிக்கா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுடா. நடக்கவே முடியலடா, தூக்கிக்கிறியா? சரிக்கா, நான் தூக்கிக்கிறேன். பாத்துடா தம்பி, பாத்து. ஏமா வாமா போவோம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா எப்படி? வாங்க போயிட்டு வருவோம். நடக்கிறதுல நீயே பார்த்து தானே. உன் தம்பி என்னை கண்டுக்கிட்டானா? பொண்டாட்டிக்கு ஓடி ஓடி செய்றான். இதுக்கெல்லாமா போட்டி போட்டுக்கிட்டு இருப்பீங்க? வாங்கம்மா, எந்திரிங்கம்மா. டாக்டர் எப்பதான் வருவாருன்னு தெரியல. நம்ம வராத போதெல்லாம் என்னைக்கு இங்கேயே குடியா கிடப்பது. நம்ம வரும்போதுதான் டாக்டரே வரமாட்டது. ஏக்கா, பேசாட்டுக்கு நம்ம ஊர் வைத்தியர் இருக்காருல, அவர்கிட்ட கூட்டிட்டு போமா? ஏண்டா, இங்கிலீஷ் வைத்தியத்துக்கும் தமிழ் வைத்தியத்துக்கும் வேற மாதிரி மருந்து இருக்கும்டா. புள்ளைக்கு ஒத்துக்குமோ என்னமோடா. அப்புறம் டாக்டர் எப்ப வராது என்னன்னு தெரியல. காய்ச்சலோட இருந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? காசு வேற இருந்தாலாவது காசு கட்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போலாம். காசும் வேற இல்ல. உன்கிட்ட எவ்வளோடா இருக்கு? என்கிட்ட 100 ரூபாய்க்கா இருக்கு. அதுக்கு மேல காசே இல்லையே. இருந்தா தான் நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு போயிருவேனே. இப்போ என்னடா பண்றது? உங்க மாமா கிட்ட கேட்டா உடனே ஆடுன்னு ஆடுவது. இருக்கா, ஒரு 10 நிமிஷம் பாப்போம் டாக்டர் வராரா என்னன்னு. இல்லையா, யார்கிட்டயா போய் நான் காசு வாங்கிட்டு வர, பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாம். சரிடா தம்பி.
இத்தனை நாள் வரைக்கும் காசு சம்பாரிச்சு கடன் அடைக்கிறதுக்கே சரியா போச்சு. இனிமே நிறைய வேலை செய்யணும். நிறைய சம்பாரிச்சா மட்டும்தான் குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியும். இன்னைக்கு என் கையில காசு இருந்தா மகாவை நல்ல பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பாத்துருக்கலாம். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு 10 ரூபா கூட மிச்சம் பண்ண முடியல. ச்சே. டேய் மச்சி ஒரு நிமிஷம் இருடா. நான் தான் டாக்டர் வந்துட்டாரே, நான் போய் கேட்டு வரேன். சரிடா, போய் கேட்டு வா. லட்சுமியை பாத்துக்கடா, எங்கிட்டும் போயிட போறா. அதெல்லாம் பாத்துப்பேன்டா, போயிட்டு வா. என்ன மகா இங்க இருக்கு? என்னாச்சு அதுன்னு தெரியலையே. என்னங்க? சொல்லுங்க. ஐயோ மகாவை பத்தி கேட்க வேணாம். என்ன டாக்டர் இன்னும் வரலையா? இல்லங்க, இன்ன வரைக்கும் டாக்டர் காணோம். அவருக்காக தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் என்ன ஆச்சு? ஏங்க, என் மனைவிக்கு காய்ச்சலுங்க, நெருப்பா கொதிக்குது. டாக்டர் வருவான்னு பார்த்தா இன்ன வரைக்கும் ஆளை காணோம். அதான் காத்துக்கிட்டு நிக்கிறேன். ஓ சரிங்க. எப்ப டாக்டர் வருவாராமா? தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கோங்க. சரிங்க. இவ்வளோ நேரமா போய் டாக்டர் விசாரிக்க போனா எப்ப வருவான்னு தெரியலையே. மச்சி என்னடா ஏய் மச்சி அங்க அங்க என்ன? மகாடா. என்னடா சொல்ற? மகா எங்க? மச்சி அங்க உட்கார்ந்திருக்காடா. அங்கேயா? கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் எங்கடா இங்க? டேய் மச்சி மகாவுக்கு ரொம்ப காய்ச்சலாமா. அவங்க வீட்ல உள்ளவங்க அங்க தான் உட்கார்ந்திருக்காங்க. காய்ச்சலா? என்னடா இப்படி சொல்ற? ரொம்ப உடம்பு முடியலையா? அப்படிதான் போல இருக்கு. இன்னும் டாக்டரும் வரலடா. அதனால தான் உட்கார்ந்திருக்காங்க. இந்த டாக்டர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? காசு கொடுத்து பெரிய ஆஸ்பத்திரியில தான் பாக்கலாம்ல. ஏண்டா அவங்கள பார்த்தா நம்மள விட சாதாரண மாதிரி தான்டா இருக்கு. காசு எதுவும் இல்ல போல இருக்கு. அதான் அங்க நின்னுட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டா அப்படிதான் போல இருக்கு. காசு இல்லையா? சரி இரு, நான் போய் மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் நீ அங்க போனீனா அவங்களுக்கு உன்னை பத்தி எதுவும் தெரிஞ்சிருந்தா பிரச்சனை ஆயிரும்டா. டேய், பிரச்சனையெல்லாம் விடுறா. மகா பாவண்டா. அவங்க என்ன பண்றாளோ எது பண்றாளோ. இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ நான் வேற ரெண்டு சொல்லிட்டேன். இது வேற அங்க போறான். எதுவும் பிரச்சனையாகாம இருந்தா சந்தோஷம். ஐயோ பயமா இருக்கே. என்னடா தம்பி, டாக்டர் இன்ன வரைக்கும் காணோம். எனக்கும் தாங்க கடுப்பாகுது. ஷோ, என்ன பண்றது? ரொம்ப இருக்க காய்ச்சல் அதிகமா ஏதாவது ஒண்ணுனா என்ன பண்றது? தட்டுக்கு மாமா கிட்ட ஏதோ காசு கேட்டு பாப்போமா? பேசிட்டு இருக்க மாமா கிட்ட போய் எப்படி காசு கேட்க முடியும்? நமக்கு அவங்க பொண்ணு கொடுத்து நம்மள ஒன்னா சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவர்கிட்ட போய் காசு கேட்டா அவர் என்ன நினைப்பாரு? நம்மளையும் நம்மள குடும்பத்தை பத்தியும். என்னடா இது, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், காசு நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னு நினைக்க மாட்டாரு? ஐயோ, இவ்வளவு கஷ்டப்படுறவங்களா இவங்க? மகா பாவம். உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவா என்னை மூடுதடி. யாரென்று நீயும் என்னை பார்க்கும்போது உயிரே உயிர் போகுதடி. கல்லறை கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி. ஷோ, இப்ப என்ன பண்றது? நம்ம கையில கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இங்க கீழே காசு கிடந்துச்சு, அது உங்களோட தான் கேட்டு கொடுத்துருவோம். நம்ம கிட்ட 2000 ரூபாய் இருக்கு. இதை எப்படியாவது கொடுத்துருவோம். அதை வச்சு ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போய் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. என்னங்க என்னங்க என்ன விஷயம்? ஏங்க, நான் வந்துகிட்டு இருந்தேன். அப்ப இந்த 2000 ரூபாய் கீழே கிடந்துச்சா, அதான் யாரோட காசு என்னன்னு தெரியல. உங்களோட காசாங்க இது? இல்லங்க, என்னோடது இல்ல. டேய் தம்பி. என்னக்கா? டேய், ஆபத்துக்கு பாவம் இல்லடா. முதல்ல இந்த 2000 ரூபாயை வாங்குவோம் நம்ம காசுன்னு சொல்லி. முதல்ல மகாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம காசு எப்படியாவது புரட்டிட்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் 2000 கொடுத்துட்டு போயிடலாம்டா. என்ன சொல்ற? என்னக்கா பேசுற? நம்ம அடுத்தவங்களோட வாங்கி எப்படிக்கா பண்ண முடியும்? டேய், இப்போதைக்கு நமக்கு மகாதாண்டா முக்கியம். அந்த காசை வாங்குடா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவேண்டா. எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. வேற யாராவது இருந்தா என்னக்கா பண்றது? அவங்க வந்து காசு கேட்டா காசு யாருது என்னன்னு தெரியல. இப்போதைக்கு நீங்க வாங்கிக்கோங்க. யாராவது வந்து கேட்பாங்கல்ல, நீங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு கூட இந்த 2000 கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்க.